ஹாய் சொல்லிட்டார் அவரு இன்ட்ரோ. ஹாயா? ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டை வந்து பாம்பு வந்துச்சு. உண்மையாவே எங்க வீட்டை பாம்பு வந்துச்சு. அதுல இருந்தே கொஞ்சம் அப்படியே பயத்தோட அம்மா நானு பயத்தோட படுத்திருந்தோம் நைட்டு. என்ன பண்ண போறேன்னா பட்டு உள்ளார படுத்திருந்தாங்க. ஆமா, இந்த vlogல ஃபுல்லா நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா ஃபுல்லா இந்த புதார்ல அடைச்சின்னு இருக்கு இல்லையா, ஃபுல்லா கிளீனிங் ஒர்க் தான் பார்க்க போறோம். எங்கெல்லாம் அடைச்சின்னு இருக்கோ அதை ஃபுல்லா புதார் ஃபுல்லா கிளீன் பண்ணி எங்க வீட்டை சுத்தி வெளியில எல்லாம் கொஞ்சம் பானைலாம் பழைய பல வருஷத்து பானைலாம் அடுக்கி வச்சிருப்போம். அதெல்லாம் கிளீன் பண்ண போறோம். ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு அப்படியே இன்னைக்கு ஃபுல்லா டே என்னென்னலாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நேற்றோட ஃபெஸ்டிவல் விளாக் வந்து முடிஞ்சிடுச்சு. ஈவினிங்காக வந்து கலை நிகழ்ச்சி வைப்பாங்க எங்கள் ஊரில். பாட்டு கச்சேரி டான்ஸ்லாம் வைப்பாங்க. ஸோ இது கூட அதையும் நீங்கள் அப்படியே பார்க்கலாம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே வாங்க போகலாம். என்ன இது ஏன் டிஷர்ட் எடுத்து போட்டுக்கின நீ? ட்ரெஸ்ஸுக்குள்ள ட்ரெஸ். இது வந்து பட்டோட டிஷர்ட். இது அவங்க வந்து இது யூஸ் பண்றதே இல்லையா, எனக்கு சின்னதா ஆயிடுச்சு. சும்மா எப்படின்னா கொஞ்சம் க்ளீன் பண்றதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும்னு சொல்லிட்டு தான் டிஷர்ட் போட்டுட்டேன். இதுல அழுக்கு பட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்ல. எடு தொடப்பு கட்டைய எதுக்குன்னா வேலை செய்யறது கிளீன் பண்றது தொடப்பு கட்டையெல்லாம் எடு. இதுல அழுக்கு பட்டாலும் பிரச்சனை இல்லைன்னா இது அவ்வளவா அவங்க யூஸ் பண்றது இல்லையா. இது வந்து கருத்துணிக்கு போக வேண்டியது. நான் என்னன்னா எதுக்குன்னா யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு மடிச்சு வச்சிருந்தேன். இது ஆக்சுவலா எனக்கு தான் எடுத்த டிஷர்ட். இது பட்டு கொஞ்சம் பெருசா இருக்குன்ட்டு அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட்டு குச்சிட்டு அடிச்சு நான் யூஸ் பண்ண போறேன். சரி வா போலாமா? சரி போலாம். ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம், நம்ம வீட்டுக்கு பின்னாடி பாத்ரூம் சைடுல இருக்கு. இது முதல்ல ஸ்டார்ட் பண்ணிடலாம். அங்க இருந்து நம்ம அப்படியே க்ளீன் பண்ணிட்டு இந்த பக்கம் வந்து அப்படியே வெளியில க்ளீன் பண்ணலாம். சரியா? சரி போ. அதுக்கப்புறம் பாம்பே வரக்கூடாது. அது என்ன பாம்புன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல பண்ணுங்க. நான் லாஸ்டா வைக்கிறேன் அந்த வீடியோ கிளிக்கு. கொஞ்சம் நீங்க வீடியோ எண்ட்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க என்ன பாம்புன்னு சொல்லிட்டு. பாம்பா? ஆமா. அம்மா அம்மா சாப்பிட்றாங்க. நம்ம மணி 12 இப்பதான் சாப்பிட்ற. கையெல்லாம் வைக்காத. கையை வைக்காத. ஏதாவது குச்சி எடுத்து தள்ளு. பார்த்து எடுப்பட்டு பயமா இருக்குது. குச்சி கையை வைக்காத. இல்ல பட்டு, நான் எப்படின்னா தண்ணிலாம் ஊத்தி விட்டு பூச்சிலாம் போக வச்சுட்டேன். கையை வச்சுதான் எடுக்கிறேப்பா, பயமா இருக்குது. ஐயோ, எறும்பு பட்டு, கருப்பு எறும்பு. போ, ஏதா பண்ணு போ. நீ குச்சி எடுத்து தள்ளுன்னு சொல்லிட்டேன் நானு. சரி, குச்சியில பண்றேன். அவ்வளவு பயமா உனக்கு? அத பாம்பு போயிடுச்சு. அப்புறம் என்னவா? சத்யா, அம்மா வந்து எதுக்கு வேற ஏதாவது பாம்பு இருந்து பல வருஷத்து பானைலாம் வந்து தூக்கி போடக்கூடாது. அதனால பத்திரப்பத்தி வச்சிருப்பாங்க. ஏன்னா வந்து எப்படின்னா அது வந்து உடையக்கூடாதான். நம்ம வந்து பொங்கல் வைக்கிறோம்ல, அந்த பானைலாம் வந்து பத்திரமா சேஃபாக இருக்கணுமா 1 வருஷத்துக்கு. ஆனால் எங்கள் வீட்டு 2 வருஷம் 3 வருஷம் பானைலாம் இன்னுமே பத்திரமா சேஃபாக இருக்குது. அப்புறம் அந்த தீபாவளிக்கு நோன்பு பண்ணுவோம் இல்லையா, அந்த பானை நிறைய பானையாக சேர்ந்து போகுது வீடெல்லாம். பாம்புக்குலாம் வசதியாக போச்சு. போ. இங்கே பாருங்க, இது என்னதுன்னு சொல்லுங்க. அது தந்தூரி போடுற ஸ்டிக்கு. தந்தூரி போடுற ஸ்டிக்கா? இதை இப்படி மாட்டிடுவோம். பல்லி வருது. பட்டு பார்த்து நீ மாட்டுக்கு வாயில் கை வச்சுட்டு கூடாது. பட்டுன்னு பார்த்துட்டு தான் கை வைக்கணும். என்ன பள்ளி போச்சு பட்டுங்க. ஐயோ, பாம்பு வாழை பயந்துட்டு இருப்பாங்க. இப்போ என்ன இதெல்லாம் எங்க வைக்க போறேன்? இது ஃபுல்லுக்கு இது பண்ணிட்டு க்ளீன் பண்ணி பெருக்கிட்டு அப்படியே ஒண்ணா கவுத்து வச்சிடலாம். சரி, மொத்தமா வைக்கிறேன். எத்தனை பானைன்னு பார்ப்போம். சரி, இந்த கட்டி. எந்த கட்டியா? நீட்டா இல்ல இந்த கட்டை. இது தூக்கிட்டு போய் அப்படி போகணும். அம்மா எல்லாத்தையும் க்ளீன் பண்றாங்கடா. நீ போய் என்ன பண்ணுவ? ஹெல்ப் பண்ணுவியா அம்மா கூட? சரி, வா வா வா.
தூக்கடா செய்ய மாட்டாங்க அம்மா. நான் தூக்கியா ஓட்டையா எல்லாத்தையும் போட்டியா புதுசா யானை வாங்க போறோம். இதெல்லாம் பெருக்கு என்ன இதெல்லாம் குப்பை? நான் குச்சால தானே தள்ளுறேன். இங்க பாரு ஒரு பாம்பு வலை இருக்கு. ஏதோ பாரு இந்த வலையில தான் வருது போல பாம்புலாம். என்னடா மேலே இது சத்தம் கேக்குதா? இந்த மாதிரி பெருக்குனா தான் நான் போவோம். அவ்வளவு குப்பையெல்லாம் இந்த 4 அளவு குச்சியில பெருக்க முடியாது. தள்ளிட்டு அதுக்கப்புறம் தான் பெருக்க முடியும். கட்டு தொடப்பத்தை கையில் எடுத்துட்டாங்க. இது ஃபுல்லாக நான் தான் க்ளீன் பண்ணேன். பட்டு சும்மா லைட்டாக ஆக்ஷனுக்கு மட்டும் வந்து போயிட்டாங்க. எங்கள் மனசாட்சி தொட்டு சொல்லு. மனசாட்சி தொட்டு சொல்கிறேன், இதெல்லாம் நான் தான் க்ளீன் பண்ணேன். சரி, பார்க்குறவங்களுக்கு தெரியும். உன் மூஞ்சை பார்த்தா க்ளீன் பண்ண மாதிரி இருக்கா, என் மூஞ்சை பார்த்தா க்ளீன் பண்ண மாதிரி இருக்கான்னு. தொடப்பத்தை கூட கையில் பிடிக்க தெரில பாருங்க. படிச்சுட்டு வரணும். இந்த அள்ளு ஒழுங்கா இதில் இங்கே குப்பை வரும் வாரிப்பாங்க. நீ அதை அள்ளி வச்சா சாக்கோட கொட்டிப்பாங்க அவங்க. என்ன வேலை செஞ்சு டயர்டு, உனக்கு ஊட்டி ஊடுறதுக்கு ஒரு ஆள். இல்ல அம்மா சாப்பிட்டு இருந்தாங்களா, அதே நடுவுல கொஞ்சம் அப்படியே சாப்பிட்டு. சரி சாப்பிடு சாப்பிடு. அப்புறம் சாப்பிட்டு போனதானே வேலை செய்ய முடியும். மறுபடியும் என்ன வேலை இருக்குது? அவ்வளவுதான் உனக்கு சொல்லிட்டேன். இன்னும் சரியா குப்பையே வரல. நீ மட்டும் போய் வாரு போ. நான் தான் கொண்டு கொடுத்தேன். டாய் அம்மா எங்க? அம்மா எங்க? எங்க அம்மா? என்னம்மா ஏமா ப்ரோக்ராமுக்கு வரீங்களா இல்லையா? எப்போ வரீங்க? வா போலாம் வா. இன்னும் கிளம்புற என்ன பட்ட நீ? என்னதான் நீ வா, அங்கே இடம் பிடிக்கணும் வா. ஃப்ரெண்ட்ஸ், வெளியில் வேறு மழைலாம் வருது. அங்கே என்ன நடக்குன்னே தெரியல. உட்காரதுக்கு இடம் இருக்கா இல்லையான்னு தெரியல. பர்சனுடைய சேர் மட்டும் எடுத்துக்கலாம். பர்சன் சேர். ஆமாம், நாங்கள் வந்து கலை நிகழ்ச்சிக்கு தான் கிளம்புறோம். எப்பவுமே ஃபெஸ்டிவல் நடந்தா ட்ராமா, டான்ஸ் ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிட்டாங்க. வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? அங்கே போயிட்டு வந்து நான் ஃபுல்லாக சாங் தான் போவோம். சாங் போட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குற மாதிரி தான் இருக்கோம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி, நம்ம போகலாம். டைம் ஆயிடுச்சு, போகலாம். மணி 8 ஆயிடுச்சு. சரி, தம்பிக்கு இடியாப்பம் பண்ணி பாக்ஸ்ல போட்டு எடுத்துட்டு போயிடலாம். சரியா? அவ அங்க போய் ஊட்டி விட்டுக்கலாம் சொல்லிட்டு இடியாப்பம் பண்ணியாச்சு. அப்படியே அங்க போய் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கிளம்பிட்டோம். கலை நிகழ்ச்சி கிளம்பிட்டோம். எப்படி கிளம்பி இருக்கேன்னு பாருங்க. சேரு, நாங்கள் உட்காரதுக்கு சாக்கு, 2 கொடை. ஏன்னா மழை வர்ற மாதிரி இருக்குது, அதனால நாங்கள் கிளம்பி போகிறோம். சரி போகலாம் பட்டா? போகலாம். வா போகலாம். போகலாம். நாமளும் தான் வா. ஃப்ரெண்ட்ஸ், வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. கலை நிகழ்ச்சி பார்க்குறதுக்கு நான் வந்து முன்னாடி நடந்து போயிட்டுருக்கேன். பட்டு வந்து எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. நாங்கள் ஏன் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறோன்னா, ஃபுல்லாகவே சாங் வந்துடுச்சு. ஆல்ரெடி விநாயகர் பாட்டு வந்து போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனால தான் வாய்ஸ் ஓவர் பண்ணிகிட்ருக்கோம். அது தெரியுது இல்லை, ஸ்டேஜ் அதுதான். அந்த இடத்துல தான் எப்பயுமே அந்த கோவிலில் வந்து ட்ராமாவோ இல்லை கலை நிகழ்ச்சியோ டான்ஸ் ப்ரோக்ராம் எதுவாக இருந்தாலும் அந்த இடத்துல ஸ்டேஜ் போட்டு அங்கே வச்சுருவாங்க. வட்சல் வந்து கண்ணை அசைக்காமல் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துட்ருக்கான். எங்களை கூட சேட்டை பண்ணல, பின்னாடி எங்கேயும் திரும்பி சேட்டை பண்ணல. சூப்பராக அவன் பார்த்துட்ருந்தான்.
அப்படியே பார்த்துட்டே இருக்கக்குள்ள நல்லா சூப்பராக டான்ஸ்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. அங்கே ஒரு அண்ணன் வந்து செம்மையாக ஆடினாங்க. அதுக்கப்புறம் நிறைய குட்டி பசங்க எப்படின்னா சாமி பாட்டும் ஆடிட்டு இருந்தாங்க, சினிமா பாட்டும் ஆடிட்டு இருந்தாங்க, குத்து சாங் நிறைய விஜய் சார் சாங்கு, அதுக்கப்புறம் சாமி பாட்டு, அப்புறம் நிறைய பாட்டு வந்து மிங்கிள் பண்ணி ஆடிட்டு இருந்தாங்க. குட்டி பசங்களாம் செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. முன்னாடியே டான்ஸ் ப்ராக்டிக்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் இதில் வந்து ஒரு பொண்ணு ஆடிட்டு இருந்தது. அவளும் செம்மையாக டான்ஸ் ஆடினா. லாஸ்ட் டைம் வந்து கங்கம்மா கோவில் ஃபெஸ்டிவல்லு இவள் வந்து ஆடியிருந்தா, செம்மையாக ஆடியிருந்தா இவளும். இந்த அண்ணாவுடைய தலைமையில் தான் கிருஷ்ணா கலை நிகழ்ச்சின்னு சொல்லிட்டு இந்த ப்ரோக்ராம் வந்து நடக்குது. அவங்க தான் அது ஆடுறவங்க, கிருஷ்ணா அவங்க பேர். ஸோ அவங்க தலைமையில் தான் இந்த நிகழ்ச்சி வந்து நடக்குது. அப்புறம் இந்த ஸ்டேஜு, அப்புறம் லைட்டிங் செட்டப்பு அதெல்லாம் செம்மையாக பண்ணியிருந்தாங்க. அப்புறம் நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம், மழை வர அந்த டைமில் நாங்கள் சாக்கெலாம் போட்டு உக்காஞ்சிட்டு பார்த்துட்ருந்தோம். வச்சனுக்கு தான் நாங்கள் சேர் எடுத்துகிட்டு வந்தோம். அந்த சேரில் உக்காஞ்சிக்கிட்டு எல்லாரையும் கிள்ளி முத்தம் கொடுத்துக்கிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். முன்னாடி வேறு அவங்க அத்தை உக்காஞ்சிட்டு இருந்தாங்க. அவங்க அத்தையை போயிட்டு சீண்டி பார்த்துட்டு சூப்பராக நல்லா ஜாலியாக என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த சாங் வந்து ஏதோ சினிமா பாட்டு தான் நினைக்கிறேன் இது. இந்த சாங்கு இந்த நடுவில் ஒரு குட்டி பாப்பா ஆடுறா பாருங்கள், செம்மையாக ஆடுற. நம்மளுக்கெலாம் இப்படி ஆட தெரிஞ்சிருந்தா எங்கேயோ போயிருக்கலாம். ஆனால் செம்மையாக ஆடுறா. எனக்கே கொஞ்சம் அப்படியே பொறாமையாக இருந்துச்சு, இவ்வளோ சூப்பராக இந்த வயசில் இவ்வளோ சூப்பராக ஆடுறா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க 2 பேரை விட நடுவில் ஆடுற குட்டி பொண்ணு வந்து செம்மையாக ஆடினானா உண்மையாகவே. அப்புறம் காசுலாம் வந்து குத்தி விட்டாங்க பாருங்கள் அந்த குட்டி பொண்ணுக்கு. அவள் ட்ரெஸ்ஸில் பாருங்கள் காசு பின் பண்ணியிருக்காங்க. எவ்வளோன்னு தெரியல, 100 ரூபியா என்னன்னு தெரியல. ஏன்னா அவள் வந்து அவ்வளோ சூப்பராக ஆடுறதுனால அவளுக்கு வந்து காசு வந்து கிஃப்டாக கொடுத்துருக்காங்க. ஏதோ எப்படின்னா பல வருஷம் டான்ஸ் இந்த கிளாஸ் போயிட்டு பர்ஃபாமன்ஸ் பண்ணுற மாதிரி அவள் வந்து ஆடிட்டுருக்கா. ஆனால் எனக்கு தெரியல அவள் டான்ஸ் கிளாஸ் போகிறாளான்னு சொல்லிட்டு. ஆனால் செம்மையாக பண்ணான். அதுக்கப்புறம் நிறைய க்ரௌடு, செம்ம க்ரௌடு. எல்லாருமே எங்கெங்கெல்லாம் ஒதுங்குற இடம் இருந்ததோ அங்கே உக்காஞ்சிட்டு இருந்தாங்க. சில பேர் சாக்கு போட்டு உக்காஞ்சிட்டு இருந்தாங்க. வண்டியில் நின்று பார்க்குறவங்க நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. ஃபுல்லாகவே வந்து வயசானவங்க நிறைய பேர் வந்து இதை விரும்பி பார்ப்பாங்க. ஆனால் கிராமத்தில் வந்து இந்த ட்ராமா, கலை நிகழ்ச்சி இதெல்லாம் பார்ப்பாங்க. உங்கள் ஊர்லேயும் இது மாதிரிலாம் பார்ப்பாங்களேன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இவங்க பார்த்திங்கன்னா ஒரு கிராமத்து சாங் தான், என்னுடைய மச்சான் அந்த சாங்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் இது. நான் அடிக்கடி இந்த சாங்கை வந்து பட்டுவை நினச்சி கேட்டுக்கிட்டே இருப்பேன். எப்படின்னா அதில் வர லிரிக்ஸ்லாம் அப்படியே சூப்பராக செம்மையாக லிரிக்ஸ் எழுதியிருப்பாங்க. அது விரும்பி நான் எப்பப்பெல்லாம் சேடாக இருக்கணும், எப்பப்பெல்லாம் ஹாப்பியாக இருக்கணும், எப்பப்பெல்லாம் சேடாக இருக்கணும், இந்த பாட்டை ஒன்று வச்சு நான் அடிக்கடி பார்ப்பேன். செம்மையாக இருக்கும். அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஸ்டெப்லாம் போட்டாங்க. அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க saree கட்டிகிட்டு இருந்தாங்க. நல்லா சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பாட்டு நிறைய டான்ஸு, நிறைய குட்டி பசங்க, நிறைய பாட்டு, நிறைய ஸ்டெப் சூப்பராக பண்ணாங்க. ஆனால் எங்களால் ஃபுல்லாக எடுக்க முடியல. ஏன்னா நாங்கள் வந்து 8 மணிக்கு வந்தோம், 10 மணி 10:30 வரைக்குமே நாங்கள் அங்கே இருந்தோம். ஏன்னா வத்சனுக்கு வந்து ரொம்ப தூக்கம் வர ஆரம்பிச்சிச்சு. கடைசியாக நாங்கள் எழுந்து போகிற டைமில் வந்து நல்லா எழுந்து வைபாகி டான்ஸ் ஆடின டயத்தில் அவனுக்கு தூக்கமே வந்துச்சு. ஃபோட்டோவாக விட்டுட்டு இருந்தான். சரி இது எப்படி முடியாது போல், எப்படி 11 ஆகிடும், மழை வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அந்த தூரல்லையும் இன்ட்ரெஸ்ட்டாக உட்காந்து எங்களுடைய கிராமத்து மக்கள்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. சரி மழை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டோம் வத்சனை கூப்பிட்டுக்கிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.